ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து ஒரு கடைசி வாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். டெட்லைன் வந்து இந்த நாள் வரைக்கும் தான். அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பிடி கொடுக்கல அப்படின்னா, இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டெல்லி தலைமை செங்கோட்டையனுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி அப்படின்னு செங்கோட்டையனை வந்து சொல்லுவாங்க. எம்ஜிஆர் காலத்திலிருந்தே இவர் வந்து தொடர்ந்து கட்சியில் வந்திருக்காரு. ஜெயலலிதா அவர்களுக்கும் முக்கியமான ஒரு தளபதியாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அவர் மேலே வந்த கம்ப்ளைண்ட் காரணமாக பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் வந்து செங்கோட்டையனை வந்து ஒதுக்கி வச்சிருந்தாலுமே கூட முக்கிய பொறுப்பு பதவி இது எல்லாமே வந்து இவருக்கு அவ்வப்போது வந்து வழங்கப்பட்டுச்சு. ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து எப்போ முதல்வர் ஆனாரோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் கிட்ட இருந்து முக்கியமான கௌரவ பதவி முக்கியமான பொறுப்புகள் இது எல்லாமே வந்து பறிச்சார். அதனையும் வந்து இவரை விட அதாவது இவருக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு வந்து இவருக்கு மேலே வந்து பதவி கொடுக்கறது, அவங்கக்கிட்ட வந்து கட்சி ரீதியாக வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க்கு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு வந்தார். இதனால் வந்து தனக்கு சரியான நேரம் கிடச்சிது அப்படின்னா அதை வந்து பயன்படுத்தி ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து செங்கோட்டையன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அந்த மாதிரி சூழலில் தான் வந்து இப்போ ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா அத்திக்கடவு அவனாசி திட்டத்துக்காக வந்து பாராட்டு விழாவுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இபிஎஸ்க்கு. அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை முன் வச்சு அதை வந்து புறக்கணித்தார். இத்தனைக்கும் வந்து செங்கோட்டையனுடைய சொந்த மாவட்டத்தில் தான் அந்த பாராட்டு விழா வந்து நடக்குது. ஆனால் அதை வந்து செங்கோட்டையன் வந்து புறக்கணித்தார். அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, ஜெயலலிதா எம்ஜிஆர் இவங்களுடைய படங்கள் எதுவுமே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியோட படம் மட்டும்தான் வந்து பேனரில் வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லிட்டு தான் அதை வந்து புறக்கணித்தார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேடைகளில் வந்து பேசும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேர் வந்து குறிப்பிடாமல் இருக்கிறது, அதேமாதிரி அதிமுக தோற்றதுக்கு வந்து துரோகிகள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேரை வந்து குறிப்பிடாமல் சொன்னது. அதனை தொடர்ந்து செங்கோட்டையன் வந்து பார்த்திங்கன்னா ஜெயலலிதா பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா நடந்துச்சு. அதில் பார்த்திங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஈக்குவலாக வந்து செங்கோட்டையனோட ஃபோட்டோ வந்து போட்டிருந்தாங்க. இதற்கு முன்னாடிலாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை தான் வந்து செங்கோட்டையன் வந்து எடுத்து வந்துட்டுருக்காரு. முன்னதாகவே பார்த்திங்கன்னா டெல்லி தலைமை வந்து வேலுமணியை அனுப்பி வச்சு தூது அனுப்பி பார்த்தாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி ஒன்றா வந்து தேர்தலை வந்து சந்திக்கலாம் அப்படின்னு. அது வந்து எதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை வச்சு எடப்பாடி பழனிசாமி வந்து வழிக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி டெல்லி தலைமை பார்த்தீங்கன்னா வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க. இப்போ இதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒத்துக்கலை அப்படின்னா திரும்ப பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி செங்கோட்டையனை வந்து தலைவராக உட்கார வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமியை வந்து வெளியே அனுப்புவதற்கான வேலைகளை வந்து இப்போ வந்து பார்த்துட்ருக்காங்க. இதற்கான ஒரு டெட்லைனாக பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் வரைக்கும் தான் வந்து கொடுத்துருக்காங்களாம். அதுக்குள்ளே வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு வழிக்கு வரணும். அதுக்குள்ளே அவர் வந்து வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நிர்வாகிகள் வந்து தன் வசம் இழுக்கும் வேலைகளை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு புறம் வந்து சைலண்டாக பார்த்தீங்கன்னா சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களும் வந்து அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் இவங்ககிட்டலாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ டெல்லி தலைமை வந்து பிளான் பண்ணுற மாதிரி ஒருவேளை பொதுக்குழு நடத்தி செங்கோட்டையன் தான் வந்து திரும்ப தலைவராகவோ பொதுச் செயலாளரோ வருவாரா அப்படின்னா அது வந்து டவுட்டு தான். பட் இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு அப்படின்னாலே ரெண்டு அணியாக வந்து பிரிவாங்க. அப்போ வந்து ஒரு புறம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க நிற்பாங்க, ஒரு புறம் வந்து செங்கோட்டையனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க நிற்பாங்க. இப்போ சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாம் செங்கோட்டையன் கூட நிற்கிறதுனால அதிகமான பேர் வந்து செங்கோட்டையன் தரப்புக்கு வருவதற்கான சூழல் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ வந்து அதிமுகவில் முன்னாடி இருந்த செல்வாக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ வந்து இருக்காது. அப்போ ரெண்டாம் பிரிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னாலே அது எல்லாருக்குமே வந்து சிக்கலை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு டெட்லைன் கொடுத்து செங்கோட்டையன் கிட்ட வந்து டெல்லி தலைமை பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நன்றி.